பார்த்தா அந்த ரியூ தாங்க. அவன் இங்க வந்துட்டு யூட்டா நீ என்கிட்ட சண்டைக்கு வாடா நான் ரொம்ப பவர்ஃபுல் என்னோட பவர் நான் உன்கிட்ட காட்டி உன்னை தோக்கடின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க அவன் பவர்ஃபுல்லான மேஜிக் பீமெல்லாம் விடுவான் பாருங்க. அது வெறித்தனமான பவர்ல வரும். அது எல்லாத்தையுமே நம்ம யூட்டா வெறும் கையால தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாரு. இருந்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. அப்படின்னு பார்த்து அவருக்கா பாருங்க உருவன்ற பொண்ணு நம்ம யூட்டாவை அடிச்சு பறக்க விட்டுருவா. அதை பார்த்து கடுப்பான யூட்டா என்னடா 2 பேரும் சேர்ந்து கடுப்பத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரீகா சாபத்தை வெளியே கொண்டு வர வச்சு அந்த ரீகா சாபத்தை வச்சு ரீ கூட சண்டைக்கு அனுப்ப ரீகா சாபம் ரீ கூட சண்டைக்கு போகும். இந்த பக்கம் நம்ம யூட்டா அந்த பொண்ணு கூட சண்டைக்கு போகும்போது இன்னுமாக்கியோட பவரை காப்பி பண்ணி வச்சிருப்பான். நீங்க ஜீரோ மூவியை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த பவரை வச்சு நம்ம யூட்டா என்ன பண்ணுவான் அசையாம அப்படியே நில்லுன்னு சொல்ல அந்த பவர்னால அவ அப்படியே அசையாம நிப்பா. அந்த நேரம் பார்த்து நம்ம யூட்டா அவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ரீகா அந்த ரியூ கூட சண்டைக்கு போகும் பாருங்க. அப்ப அவன் மேஜிக் பீம் எல்லாம் விட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். அது எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிட்டு அவன் அட்டாக் பண்ண பார்த்தா அந்த ரியூ என்ன பண்ணுவான் ரீகாவே அடிச்சு பறக்க விட்டுருவாங்க. என்ன ரீகா நீ என்னோட பவர்ஃபுல் நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா வர நிப்பான். இவன் ரீகா அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கானா பாத்துக்கங்களேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான் இதுக்கு முன்னாடி ஒரு சாமியார் மாதிரி இருந்தா பாத்தீங்களா அவனை போட்டு தந்தானே அவனோட பவரை காப்பி பண்ணி அவனோட அந்த கர்ஸ் ஸ்பிரிட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த உருன்ற பொண்ணு என்ன இவனுக்கு காப்பி பண்ற பவர் இருக்கா இவனுக்கு எத்தனை பவர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சுட்டு இருக்க. பார்த்தா சண்டை பயங்கரமா மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டே இருக்க. அப்படி சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது அவங்களே செம கடுப்பா என்ன பண்ணுவாங்க 3 பேர் அட் அ டைம் ஒரே நேரத்தில் என்ன பண்ணுவாங்க டொமைன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் போட இது என்னடா புதுசாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா யாரோட டொமைன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அவங்க டொமைன் தான் இருக்கும். அவங்க கூட இன்னொரு டொமைன் போட்டால் அது க்ளோஸ் ஆயிரும். ஆனால் இவங்க 3 டொமைன் வருது ஒரே நேரத்தில். இவங்க 3 பேர் ஒரே டொமைன் போட அது ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அண்ணன் பார்த்து அங்கே அந்த கருப்பம்பூச்சி சாகல திரும்ப உயிரோட எந்திரிச்சு வரும் பாருங்க. டேய் நானும் வரேன் ஆட்டத்துக்கு என்னடா என்னை விட்டு ஆடுறீங்க சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் இவங்க 3 பேரும் போட்ட டொமைன் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இவங்க 3 பேர் ஒரே டைமில் போட்டனால அந்த டொமைனுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் பிரேக் ஆயிரும். அப்புறம் என்ன மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணு இங்க நம்ம யூட்டா கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருப்பா. அப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அங்க அந்த கருப்பம்பூச்சி ஓடி வந்து பாருங்க. அது ஓடி வந்து அந்த பொண்ணோட கையை துண்டா கடிச்சு சாப்பிட்டுரும். அவ கை தனியா போக இந்த பக்கம் அதுதான் சாக்குன்னு அந்த ரியூ இருக்கான் பாருங்க. அவனோட மேஜிக் பீம் வச்சு பட்டாருன்னு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அந்த மேஜிக் பீம் அந்த பொண்ணை அடிச்சு அப்படி பறக்க விடும். அவன் செவுத்துல போய் நச்சக்குன்னு ஒட்டிப்பா. அவ்வளவுதான் அவ கதை அங்கேயே முடிஞ்சுது. அப்புறமா இந்த பக்கம் பார்த்தா அந்த கருப்பம்பூச்சி இருக்கு பாத்தீங்களா அது கத்தி வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம யூட்டா ஒரே அடியில் அதை போட்டு தள்ளிடுவான். அப்புறம் என்ன நம்ம யூட்டாக்கும் இந்த ரியூக்கும் தான் சிங்கிள்ஸ் நடக்க போகுது. இவங்க 2 பேத்துக்கு சிங்கிள்ஸ் நடக்க நம்ம யூட்டா வந்து நம்ம ரீகா சாபத்தை வெளியே விட சும்மா சண்டை நடக்கும் பாருங்க. பத்தாதிக்கு நம்ம யூட்டா இந்த ரியூவோட பவரையும் காப்பி பண்ணிடுவான் அந்த மேஜிக் பீம். இவனும் மேஜிக் பீம் விடுவான் அவனும் மேஜிக் பீம் விடுவான். 2 பேர் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை வெறித்தனமா போயிட்டு இருக்கும். குறுக்கு நம்ம ரீகா சாபம் வேற சும்மா அவன் மண்டையில டமால் அடிக்கும் பாருங்க. மூச்சு முகெல்லாம் ரத்தமா வந்துட்டு இருக்கும். அப்படியே சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம யூட்டா அவனோட க்ளோஸ் ரேஞ்சில் சண்டை போட்டு இருப்பானா. அப்ப என்ன ஆகும் அந்த ரியூ அவனோட மேஜிக் பீம் விடுவான். அதை நம்ம யூட்டா அப்படியே டாஜ் பண்ணி வேற ஒரு டைரக்ஷன்ல திருப்பி விட்டுருவான். சரி வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ரியூ சண்டை போட்டுட்டே இருப்பானா. பார்த்தா அது ரிட்டன் வந்து டமால் அந்த ரியூ மேலே அடிக்கும் பாருங்க. அப்புறம் தான் தெரியுது நம்ம யூட்டா அவங்கிட்டே வர மாதிரி அந்த மேஜிக் பீமை திருப்பி விட்டுட்டான். அது தெரியாம சண்டை போட்டு